இசைவாணி நீ இங்கு வாணி, நீ ஒரு களவாணி, அதனால்தான் இசைவாணி உன்னை இயக்கும் திருடன் ஒரு களவாணி. நான் ஐயப்பா என்றால் நீ ஏசப்பா என்பாய். உன் பெயர் என்ன இசைவாணி? கிமு என்றால் என்ன? கிபி என்றால் என்ன? இதை அறிந்தால் நீ உண்மையில் ஒரு மனித பிறவி. ஆனால் நீங்கள் கிமு என்றால் கிறிஸ்து பிறப்புவதற்கு முன் ஆண்டவர்கள், அதாவது அவுரங்கசீப், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அவுரங்கசீப், அக்பர். கிமு. கிபி கிறிஸ்து பிறந்தவருக்கு பின் நீங்கள் பிறந்தீர்கள். உலகத்தை அழித்து விட்டீர்கள். உலகத்தை அழித்து விட்டீர்கள். நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், ஒரு இந்துவாக இருக்கட்டும், ஒரு அனைவரும் ஒன்றுதான் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும் அனைவரும், உங்கள் பெயர் என்ன? நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு உங்கள் தாய் தகப்பன் வைத்த பெயர் என்ன? உங்கள் பிறப்பை பற்றி நீங்கள் யோசிங்கள். அதன் பிறகு அடுத்தவங்களை பற்றி பேசுங்க. எல்லா சாமியும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் இயேசை எப்படி கும்பிட்றீங்களோ அதே மாதிரி சிவன் கூட ஒரு மனிதன்தான், ஐயப்பன் கூட ஒரு மனிதன்தான். ஆனால் உலகம் பிறப்பதற்கு முன் பிறந்தவர்கள், அவர்களே தெய்வமாக கும்பிட்றோம் நாங்கள் இந்துக்கள். நீங்கள் உங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறீங்க கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க இசைவாணி அவர்களே. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் இந்து முறைப்படி பேர் வச்சவங்க தான் எல்லாமே அதில் இருக்குது. 100% 99% கிறிஸ்தவ மதத்தில் இருக்கவங்க பூரா இந்து பேருக்காரவங்க தான். இப்போ தான் பேரை மாற்றி வச்சுருக்கீங்க. எல்லா ஜாதியும், இந்து இல்லை, எல்லா ஜாதியும் இருக்காங்க. நாடார், நாயக்கர், செட்டியார் எல்லாமே அதில் சேர்ந்துருக்காங்க. எப்போ? கிறிஸ்து பிறந்த பிறகு. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் அவன் ஜாதி இருந்தான். நீங்கள் மைக்கு கொடுத்து உங்கள் மேலே ஏறி உட்காந்து பேசுங்கன்னா பேசிடுவீங்க. சனாதானத்தை அழிப்போம்பீங்க. சனாதானம்னா என்ன? எனக்கு இன்றைக்கி 64 வயசாகிடுச்சு. எவனும் என்னமோ சொல்கிறான், பூமியில் அந்த இருக்குது 3000 வருஷத்துக்கு முன்னே. 3000 வருஷத்துக்கு பிறகு உனக்கு இப்போ தெரியும் 3000 வருஷத்துக்கு முன்னே கரைஞ்சின்னு. அந்த கோவாவில் ஒருத்தர் வச்சு இன்னும் அவரை வளர்ந்துக்கிட்டே வர்றாருங்கிறீங்க சர்ச்சில். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் கடவுளை நான் தப்பாக சொல்லலை, இயேசுவையோ அல்லாவையோ யாரையுமே தப்பாக சொல்லலை. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்கள் அளவு பார்த்துக்குங்க. உங்கள் கடவுளை இந்துக்கள் இழிச்சவாயின்னு நினைக்காதீங்க. பொறுமையாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள்லாம் இருப்பீங்க. பொங்கி எழுந்துட்டானா அப்புறம் பூரியில் ஓட்டாக போகுது பார்த்தீங்களா காற்று, அந்த மாதிரி போயிடுவீங்க. பொங்கி எழுந்துட்டேன் அப்படின்னா இந்துக்கள் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவீங்க. ஆகையினால் அடக்கி வாசிங்க. உங்களது நீங்கள், நாங்கள் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் உங்கள் தான் பார்த்துக்குங்க, உங்கள் சாமியை பாருங்க, என்ன வேலையும் செஞ்சுக்கிங்க. வேறு ஒரு கடவுளை நீங்கள் தரக்குறைவாகவோ எதாவும் பேசக்கூடாது. எல்லாம் சொல்லுவீங்க, நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடுவோம். செய்யுங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க? இந்தியாவுக்குள்ளே தலை தூக்குனீங்களா? 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள். மக்களை சிந்திக்க வச்சு. நீ சாப்பிட்றது ஏன் வீட்டில் ஏன் இடத்துல இருக்கிறத சாப்பிட்ற, ஆனால் பேச்சு என்ன பேசுகிற? நல்லா யோசிப்பார். நீ சாப்பிட்றது, உடுத்துறது, குடிக்கிறது எல்லாமே எங்கள் இந்துக்களினுடைய பாரம்பரிய பிரகாரம். ஆனால் பேச்சு மாத்திரம் உனக்கு டக்கராகுது. என்ன? உங்கள் கடவுள் உங்களுக்கு, எங்கள் கடவுள் எங்களுக்கு.
இப்படியெல்லாம் தப்பாக பேசாதீங்க. மகன் மாதிரி எனக்கு நீயே தப்பாக பேசாத, சரியா? இசைவாணி, உன் பேரே வாணி, இசைவாணி. இசைவாணினா என்ன? வாணினா யார் சொல்லு? சரஸ்வதி. சரஸ்வதி பேரை வச்சுக்கிட்டு சரசமாடுற பேச்சு பேசுகிறே நீ. நீ என் பேரை மாற்றி வச்சுக்கோ, டும் டக்னு வச்சுட்டு அப்புறம் பேசு. பேர் மாத்திரம் என் பேரில் எங்கள் சாமி பேரை வச்சுக்கிடுவேன் பேசுகிற நீ அந்த மாதிரி பேசுவியா? யோசிச்சு பாருங்கள். யாரானும் சரி 199% இந்தியாவுக்குள்ளே இருக்க கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். இந்தியாவுக்குள்ளே இருக்க கிறிஸ்தவ மதம் சொல்லுங்கள். இந்தியாவுக்குள்ளே இருக்க கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும் 199% இந்து பேர் தான் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் மாற்றிருப்பீங்க. இன்னும் மாற்றாம கூட நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த பிறப்பு சான்றிதழில் உங்கள் பேர் கொடுக்குறாங்களே இந்து மதம்னு, அது இன்னும் மாற்றாம கூட நிறையா பேர் இருக்கீங்க. அந்த சலுகையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் இந்து மதம்னு சொல்லி எதுக்கப்பா இப்படி பேசுகிறீங்க? இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள்? அவையவன் சாமி அவையவன் கும்பிட்டு போங்கடா. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்குறியா? நான் இந்து தான். இந்துக்கள் சாமிக்கு நடக்க முடியாது, அது நொண்டிச்சாமி. தேரில் தான் கொண்டு வருவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு செவிட்டுச்சாமி காது கேட்காது. அல்லாஹு அக்பர்னு தாட்டி அவர் சாமி காது கேட்கும். அதே மாதிரி நீங்கள் குருட்டுச்சாமி, கிறிஸ்தவ மதம் குருட்டுச்சாமி கும்பிட்றீங்க. மெழுகுவத்தி பொருத்தி வைக்காமல் நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க. ஏன்னா கண்ணு தெரியாது. மெழுகுவத்தி பொருத்தி வச்சதே உங்கள் சாமி கண்ணு தெரியும். நாங்கள் இந்த ஜோக்கை எப்போ 1972 போட்டோம். 1972 தேனியில் நாங்கள் படிக்கும்போது இந்த ஜோக்கு போட்டிருக்கோம். புரியுதா? இன்றைக்கி நீங்கள் முன்னேறுங்க, வேணான்னு சொல்லலை. எதில் முன்னேறது? ஒருத்தனை தாழ்த்தி பேசுகிறதுனால நீ முன்னுக்கு வரவே மாட்டே. ஒரு சாமியை தாழ்த்தி, உன் சாமி எவனும் தாழ்த்தி இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் பேசிக்க, உங்கள் சாமி ஏதாச்சும் பேசுறீங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசுறீங்கன்னா சொல். அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. சிந்திச்சு மக்களுக்கு நல்லதை அறிவுறுத்துங்க. புரியுதா? தமிழ்நாட்டு மக்கள் எதுவும் தரதலை கிடையாது. இந்துக்கள் வேணும்னு இழிச்ச வயனும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தன்னிலமற்ற மக்கள். எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டானே எவனையும் கணக்கு வைக்க மாட்டான் தமிழ்நாட்டு மக்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்துக்கள் கூட, தமிழ்நாட்டு மக்கள்னா இந்துக்கள் கூட சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீரழிஞ்சிருவீங்க. நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உனக்கு எவ்வளோன்னா இருக்கட்டும், என்ன வேணாலும் செஞ்சுக்க. மக்கள் இந்துக்கள் நிலைப்பாட்டை நிற்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா? ஏன்னா இந்துக்கள் எதுக்குமே பயப்படணும்னு நினைக்காதீங்க. பயப்பட மாட்டான். எதுக்குமே தமிழனோ இந்தியனோ பயப்பட மாட்டான். ஒரு மனிதாபிமானம் உங்களை அப்படிங்கிறதுனாலே விட்டு வச்சுட்டு போகிறேன். மிஞ்சி போனீங்கன்னா கெஞ்சிவேன், மிஞ்சினா வெட்டுவேன். தமிழ்காரன், இந்தியன், இந்து. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்து நீ கூட இந்தியாவில் பிறந்திருக்க இந்து தான். புரியுதா? நீ கூட இந்து தான். எங்கள் பிள்ளைய மாற்றே நினைக்கிறோம் எல்லாத்தையுமே. கிறிஸ்தவ மதத்தில் எவனோ ஒருத்தந்தான் பேசுவான் தப்பா. கிறிஸ்தவ மதத்தில் எவனோ ஒருத்தந்தான் தப்பாக பேசுவான். எல்லாருமே தப்பாக பேச மாட்டாங்க கிறிஸ்தவ மதத்தில். முஸ்லீம் மதத்துலேயும் எவனோ ஒருத்தந்தான் தப்பாக பேசுவான், மற்ற யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு தாய் பிள்ளை மாதிரி இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே. அந்த ஒரு தாய் மக்களை தனிமைப்படுத்தாதீங்க. நீங்கள் தனிமைப்படுத்தினீங்க நீங்கள் தனியாயிருவீங்க, தரித்திரமாயிருவீங்க, முடிச்சு விட்ருவாங்க உங்கள் கதையை. உங்கள் கதையை இல்லை, உங்கள் கதையை.
எல்லாமே எங்களுக்கு பிள்ளைய தான். ஆமாம், இதை சிந்தித்து செயல்படுங்க. நீ உன் மேடையில் உட்காந்து பேசிட்டு வாடா பார்ப்போம் அப்படிம்ப. ஏன்னா அங்கே சுற்றி இருக்கிற முறை உன் கூட்டத்துக்காரனாக இருப்பேன், உன் கூடனாக இருப்பேன். அதனால் எவனும் வரமாட்டான். மவான சிங்கிளாக நீ வெளியே ரோட்டு மேலே நடந்து வந்துட்டு பார்ப்போம், நான் வர்றேன்டான்னு. எவனும் எந்த ஆதரவும் இல்லாமல் நான் வர்றேன். இவ்வளோ தூரம் பேசுகிறோம்ல, நாங்கள் வரோம், வா செய்கிற செஞ்சுவார் டேர். ஆனால் ஒரு மனசை புண்பட மாதிரி பேசக்கூடாது. நீ பாட்டு பாடியிருக்க, அந்த ஐயப்பன் எப்போ பிறந்தார் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனால் நீ பாட்டிருக்க, சாரி ஐயப்பா சாரி ஐயப்பாங்கிற. என்ன சாரி ஐயப்பா? அவர் யார்? அவருடைய வரலாறு என்ன? புனாதி என்ன? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவர் தான் ஐயப்பா. கிறிஸ்து நேற்று பிறந்தவர். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு அப்போ இருந்தே இருக்காங்க. ஐயப்பா இருக்கார், சிவன் இருக்கார், குமாரசாமி இருக்கார், அக்பர் இருக்கார், அவுரங்கசீப் இருக்கார். அவங்க இருக்கும்போது நீங்கள் இல்லையே. ராஜராஜ சோழன், சேர சோழ பாண்டியன், செங்குட்டுவன், அக்பர், அவுரங்கசீப் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணுறப்ப நீங்கள் இல்லையே. இருந்தீங்களா? புராணம் சொல்லுங்கள், இருக்கிறீங்களா? அப்போ இந்தியாவில் பார்த்து இது பண்ணுங்க.